தாய் தமிழூர்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல GitHubல பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது? அந்த ரெபாசிட்டரிக்குள்ள நம்மளுடைய ஃபைல்ஸு, இல்ல ஒரு ஃபோல்டர்ஸ பார்த்தீங்கன்னா, எப்படி அப்லோட் பண்றது? ஸோ இத பத்தி பார்க்கலாம். அண்ட் நீங்க இப்ப GitHub மூலியமா ஒரு பாட் கிரியேட் பண்றீங்க. அப்படி இல்லன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க GitHub யூஸ் பண்ணி அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம கீழ ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ டர்ன் ஆன் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த GitHubனா என்ன? இதோட யூஸு, ஸோ ஓவராலா இத பத்தி நெறைய வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, நம்மளுடைய GitHub பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்மளுடைய ரீசென்ட் ரெபாசிட்டரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா, நியூன்னு இருக்கும். இத குடுத்து தான் நம்ம நியூவா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓனர் இது நம்ம தான். இந்த இடத்துல ரெபாசிட்டரி நேம் நம்ம குடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அத நீங்க குடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் டெக் மேகசின் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கும். ஸ்மால் லெட்டர்ஸ் தான் வரும். இங்க பாருங்க, இந்த ரெபாசிட்டரி ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால காமிச்சிரும் இப்படி. இப்படி காமிச்சுச்சுன்னா நீங்க வேற நேம் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒய்டி அப்படின்னு சேர்த்துக்கிறேன். ஓகே. அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பப்ளிக், பிரைவேட், ஸோ இத பத்தி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோல. செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஆட் எ readmefile அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, அத பத்தி ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன் மாரி நீங்க ரைட் பண்ற மாரி. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாட்ல, அதாவது இந்த ரெபாசிட்டரில பார்த்தீங்கன்னா, readme.mdன்னு ஒரு ஃபைல் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அத ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. இது YB ரீநேம் பாட்டு, அதுக்கப்புறம் மேப்பிங், என்னென்ன ஃபியூச்சர்ஸு, என்னென்னலாம் தேவை, இத பத்தி இந்த மாரி இமேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மாரி நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அத நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த readme ஃபைலு. இது எல்லாமே நீங்க பண்ணலாம். அத நான் எப்படின்னு அடுத்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அத டிக் பண்ணிக்கிறேன். நான் ஏன் டிக் பண்றேன் அப்படின்னா, நான் பண்ண போற, இப்ப நான் அப்லோட் பண்ண போற ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, readme ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, readme ஃபைல் இருக்கா? ஸோ அதனால தான் நான் அது குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ பார்க்கலாம். ஓகே. நான் டிக் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் ரெபாசிட்டரி. ஆல்ரைட். ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிருச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெபாசிட்டரிக்குள்ள ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இப்போ அப்லோட் ஃபைல்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நம்ம ஃபைல்ஸ டிராக் பண்ணி இதுக்குள்ள போட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, கமிட் சேஞ்சஸ்ன்னு இருக்கு. அத குடுத்தோம்னா, நம்மளுடைய ரெபாசிட்டரிக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைல் அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்குள்ள போறேன் பாருங்க. 1 ஃபைல்ஸ் இங்க பாருங்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாரி அடுத்த ஃபைல். இந்த மாரி தான். ஓகேங்களா? இதே மாரி நீங்க நெறைய ஃபைல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அத ஓவராலா அப்படியே செலக்ட் பண்ணிட்டு, இங்க இதுக்குள்ள ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம ரெபாசிட்டரிக்குள்ள ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இத நான் குடுக்குறேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட் ஆயிருச்சு ரெபாசிட்டரிக்குள்ள. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலு. இப்ப நம்ம ஒரு ஃபோல்டரே ரெபாசிட்டரிக்குள்ள ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ சேம் அதே தான். இப்போ காமிக்கிறேன். ஆட் ஃபைல், அப்லோட் ஃபைல். ஸோ இங்க பாருங்க. இப்ப இங்கனக்குள்ள பாருங்க. இது ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. இப்ப இந்த ஃபோல்டர அப்படியே ட்ராக் பண்ணிட்டு உள்ள விடுறேன். 17 ஃபைல்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ். இப்போ ஒரு ஃபோல்டரே பார்த்தீங்கன்னா, நம்ம ரெபாசிட்டரிக்குள்ள அப்லோட் பண்றோம். இப்போ நீங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க GitHubல அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க, கமிட் சேஞ்சஸ். ஸோ இங்க பாருங்க, இது ஃபைல்ஸ். இது சிம்பிள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபோல்டர். இப்போ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுவோம். இந்தா நம்மளோட ஃபைல்ஸ் இருக்கா?
மாடியூல்ஸு இருக்கா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெபாசிட்டரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரீட்மி ஃபைல் இல்லாமல் எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீட்மி ஃபைல் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதிலேயே வந்து கொடுத்துருப்பான். அதாவது ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்மி, லைசன்ஸு, கிட்டு, இக்னோர் ஸோ இதெல்லாம் இந்த ஃபைல்ஸ்லாம் தேவைப்படும். இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கனக்குள்ளே வந்து பாருங்கள், அப்லோட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பேஜ் ட்ராக் பேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பவும் போல் இது பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே. கமிட் சேஞ்சஸ் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரீட்மி இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் பேஜ் வராது. ரீட்மி ஃபைல் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் பேஜ் வரும். நீங்கள் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் வந்து நம்மளுடைய ரெபாசிட்டரியில் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் பண்ணிக்கோங்க. மிக விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.